வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி ஆண்டு இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, இது தொடர்பாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்வுகளுடைய தேதிகள் சார்ந்த அறிவுறுத்தல்கள் என்னவாக வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. அந்த வகையில் தற்பொழுது தேர்வுக்கான அந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இறுதித் தேர்வுகள் அனைத்துமே ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 13ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கான கோடை விடுமுறை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர்களுக்கான அந்த தேர்தல் சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் 19ஆம் தேதியிலிருந்து அந்த தேர்தல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக அவர்களுக்கான பயிற்சி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் என்பது ஏப்ரல் 23 26 வரை நடைபெறும் என்ற அந்த அறிவுறுத்தலும் கூட தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இது சார்ந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையையும் அந்த சுற்றறிக்கையில் இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்குமான தேர்வுக்கான அட்டவணைக்கும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றார் போன்று இந்த திட்டமிடலை செய்து கொள்ள வேண்டும், பள்ளி வேலை நாட்கள் இதனை எல்லாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. லாவண்யா. அபிநயா, இது அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்துமா? தற்போது அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இந்த உத்தரவு பொருந்துமா? பொதுவாக இந்த ஸ்டேட் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய சமச்சீர் கல்வி பின்பற்றக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமான அறிவுறுத்தலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஏற்றார் போன்றுதான் வினாத்தாள்கள் எல்லாம் அனுப்பி அந்த தேர்வுகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வுகள் இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும். மற்றபடி இது போன்ற மற்ற வகுப்பு தேர்வுகளுக்கெல்லாம் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். எனவே இது ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமான அறிவுறுத்தலாகத்தான் பார்க்கப்படும். சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் தான் அதற்கு ஏற்றார் போன்ற மாற்றங்களை சிபிஎஸ்இ செய்ய வேண்டும். தேர்வுக்கான விஷயங்கள் சார்ந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் சிபிஎஸ்இ அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும். இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் இது மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்றுதான் தற்போது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு முழாண்டு தேர்வு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்தி முடிக்க திட்டம், பள்ளி கல்வித்துறை ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ளே 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த முழாண்டு தேர்வுலாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு மேலே 2 மாதம் பார்த்திங்கன்னா 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கலான்னு சொல்லி 2 கட்டமாக பார்த்திங்கன்னா இப்போ ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மிக விரைவில் பார்த்திங்கன்னா 1லிருந்து 9ஆம் மாணவர்களுக்கான 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு கால அட்டவணை, கோடை விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை மூலமாக மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா தேர்வு கால அட்டவணை அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டு வீடியோ எங்களை ப்ளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து 9th வரைக்கும் சம்மர் ஹாலிடே ஆனுவல் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகளை ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்று முன்தினம் அறிவித்தார். இந்த நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வுகளை ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ விடுமுறை தொடர்பான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வுகளை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மேலே நடத்தலாமா, அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே அந்த மாதிரி தேர்வுகளை நடத்தி முடிச்சிடலாமா, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 months சம்மர் ஹாலிடே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 கட்டமாக ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஸோ ஆலோசனைக்கான அப்டேட்டு இன்னும் ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் நமக்கு அப்டேட் வந்துடும். அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.